இங்கே பாருங்கள் யானை சாணி காட்டுக்குள்ளார ஆனமலை டைகர் ரிசர்வில் இப்படி ஒரு ஃபால்ஸுங்க. அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க சின்டெக்ஸ் தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க வச்சதுங்க, மவுண்ட் ஸ்டூவர்ட்டுன்ட்டு. இந்த பவுண்ட்ரி கேரளா தமிழ்நாடு, இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா. இப்போ சாபீசராக இருந்து சரிங்க, காலையில் ஈவினிங் டைம் வாக்கிங் போகும்போது தேக்கு மரம் நட்டினதுங்க அவர். இது அவர் பிறந்த டேட்டு இறந்த டேட்டு இதெல்லாம் போட்டு. ஓகே, நாங்கள் கிட்ட போயிட்டோம். கிட்ட போனது பார்த்தீங்கன்னா எங்களை கண்டு வந்து அப்படியே புதற வாட்டிச்சு, அப்படி மண்ணை தெரிக்குது பாருங்க. கிட்டே இவ்வளோ கிட்டே வச்சு பார்த்தோம் டைகரை. கரடியெல்லாம் அடிச்சு இழுத்துன்னா ஒரு 1/2 கிலோ கறி 1 கிலோ கறி பக்கத்தில் நமக்கு எடுத்துகிட்டு தான் விடுங்க. இந்த கருப்பு கலரில் இருக்குமில்லங்க அணில் வேறுங்க, சும்மா பறக்குது. இந்த இடத்துல கடிச்சு பெரிய பாம்புங்களா? ஒரு இவ்வளோ பெருசுங்க. அப்புறம் கேண்டீனில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் தான் எல்லாருக்கிட்ட பொறுமையை சொன்னேன் நான், இந்த மாதிரி எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தீபம் மேலே ஏறுது. கொம்பு தெரியுதுங்க, பெரிய யானைங்க. நைட்டில் தான் வேட்டையாட ரேஸ் பண்ணுங்க, வண்டி ரேஸ் பண்ணுங்கன்னா வருது. இங்கே இருக்கு யானை. ஆமாங்க, அதாங்க. அது இந்த வழியை ஏறுங்களா மறுபடியும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டே தான், டாப் ஸ்லிப்பில் இன்னொரு டிஃப்ரெண்டான ஃபாரஸ்டே. நம்ம இது வரைக்கும் ஸ்டே பண்ணாதது என்ன பிளேஸ்னால் மவுண்ட் ஸ்டூவர்ட் ரெஸ்ட் ஹவுஸுங்க. அம்பளி இல்லம் மாதிரியே இதுவும் ஃபேமஸான பிளேஸு. டாப் ஸ்லிப் ஆஃபீஸ்லேருந்து இந்த ஸ்டே ரீச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ஒரு ஆஃப் ரோடு வருங்க. லெஃப்ட்டில் அங்கே லெஃப்ட் எடுக்கணும். தனி நபர் வாகனங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிற அந்த ரூட்டில் உள்ளே வந்து ரைட் சைடில் ஒரு ஆஃப் ரோடு வருங்களாம்மா. அதில் கிட்டத்தட்ட அம்பளி ரூட் மாதிரியே தான் இருக்குங்க, காங்கிரீட் ரோடு. இது ரோடு பயங்கரமாக தாங்க இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாக வேலி பாயிண்ட் பண்ணலாம். போகிற ரூட் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க, கிளியராக இல்லை, யாருமே போடல. இங்கே ரைட் சைடில் ஒரு ரோடு வருங்க. இந்த ரோட்டில் ரைட்டில் மேலே ஏறணுங்க. இந்த மாதிரி ரோட்டில் என்னங்கன்னா தெரியாமல் நம்ம வந்துட்டு திருப்புறதான் கஷ்டங்க. நம்ம அதுக்கு தகுந்த இடம் பார்த்து போய் திருப்பிட்டு தான் வர முடியும். மழை பெஞ்சாலும் சிக்கல, அனிமல்ஸ் ஏதாவது முன்னால் நின்னாலும் சிக்கலைங்க. இல்லை ஹேர் பின் பெண்ட் வருதுங்க. ஒரு 1.5 கிலோமீட்டரு டீப் ஃபாரஸ்டில் ட்ரை பண்ணி வரணுங்க. ரோடு கொஞ்சம் மோசமாட்டாங்க இருக்கு. வந்துட்டேங்க ஸ்டே மவுண்ட் ஸ்டூவர்ட். ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. வரும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது இந்த ரூட்டு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஹில்ஸாக இருந்தது, ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப வேலி பாயிண்ட், ரொம்ப பள்ளம். பார்க்குறக்கே பயமாக இருந்தது, டேஞ்சரான ரூட்டுங்க. இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா 1886 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதல்ல எடுத்ததுமே பிரம்மாண்டமாக இருக்குங்க. சிம்பிளான கட்டடமாக இருந்தாலும் இந்த பிக்சர் பாருங்கள். இங்கே வந்து சாம்பார் டீரு, டைகரு, இந்த ட்ரீ எப்படி பிக்சர் பண்ணியிருக்காங்கன்னு, எலிஃபண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கரடி. நாங்கள் உள்ளே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே வந்ததையும் பார்த்திங்கன்னா டைனிங்கு. இங்கே வந்து குக் இருப்பாங்க. நம்ம முதல்ல சொல்லிட்டோம்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. கேர்டேக்கர்ஸ் நம்பர் வாங்கி நம்ம காண்டாக்ட் பண்ணி திங்ஸ் ஏதாவது வேணுன்னா நம்ம கீழேருந்து வாங்கிட்டு வரணுங்க. இது வந்து பின்னாலேங்க. அப்புறம் இங்கே கேர்டேக்கர் இருக்காங்க, அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸுங்க. இங்கே அனிமல்ஸ் என்னென்ன பார்த்துருக்கீங்க நீங்கள்? இப்போ கடைசியாக எப்போ வந்துச்சுங்க கரடிங்க? கரடி வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட இருக்குது. டைகர் இப்போ 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்தாங்க. ஓகே ஓகேங்க. நைட்லேங்களா பகல்லைங்க? ஒரு 5:30க்கு பார்த்தாங்க. சரி சரி சரிங்க. நேற்றுக்கு யானை இங்கேயே பார்த்தா. சரி சரிங்க. கீழ் சைடு இதை பாரு, இங்கேயே நின்றுச்சு யானை. ஓகே ஓகேங்க. இது வந்து எலுமிச்சை மரங்க. இங்கே பாருங்க, காய் இல்லை பெரிய காய்ங்க. இதெல்லாம் முள் இருக்குது லைட்டாக. சரி முள் இருக்குது பார்த்து. இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்களாம்மா. நடந்து போகிற பாதை இருக்குங்க. நான் ஃபுல்லு மூடி கவர் பண்ணிடுச்சு. இங்கெல்லாம் ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் கேர்ஃபுல்லாக வரணும், ஃபென்ஸ் தாண்டி. ஃபால் சவுண்டுங்க.
இங்கே பாருங்க யானை சாணி. ஃபால்ஸ் தெரியுது பாருங்க, விழுந்துடாத. அங்கே வருது. இங்கே நில்லு, இங்கே நின்று பாரு. ஃபால்ஸுங்க பாருங்க, பயங்கரமான காடு. இங்கேருந்து பார்த்தா ஃபால்ஸ் அப்படியே ஊற்றுது. டாப் ஸ்லிப்பில் காட்டுக்குள்ளார ஆனமலை டைகர் ரிசர்வில் இப்படி ஒரு ஃபால்ஸுங்க. பாருங்கள் இந்த ஃபால்ஸை வியூ பாருங்கள், ஃபுல் வியூ. நிறைய இருக்குங்க இந்த கள்ளி செடி. இந்த இடத்துல பாறை இருக்கிற இடத்துல ட்ரை லேண்டில் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை ஃபாரஸ்ட்டில் தான் அதிகமாக இருக்கும் போல். தண்ணி நிறையா விழுகுதுங்க. சிவ எப்படி இருக்குது பிளேஸு? சூப்பராக இருக்குங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பிளேஸ் இருக்குங்க. அவங்க கட்டும்போது இருந்த கட்டடம் பாருங்கள் இப்படி இருந்திருக்கு. இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சரு கொஞ்சம் அட்ராக்டிவாக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டு இது வந்து அவரோட சமாதி. அது எங்கே இருக்குங்க? அது கீழே இருக்கு. ஓ, இந்த கட்டுறதுல அவர் கட்டினதா? சரி சரி. இந்த பாருங்க, இது அவர் வச்ச சிண்டாக்ஸ் தான். அது இன்னும் அப்படியே இருக்குங்க. ஓ, அதில் தண்ணி விட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்களா? அது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கணத்தில் இருக்கு. ஓகே. அவர் கெட்டாம்போது மவுண்ட் ஸ்டூவர்ட் எழுதி வெளியில் அடிச்சு எழுதுங்க. ஓகே ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்க, தூக்க முடியாது. தூக்க முடியாதுங்க. அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க சிண்டெக்ஸ் தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த ரூம் கட்டும்போது அடிச்சதுங்க. ஓ, பேருங்க. இந்த பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க வச்சதுங்க, மவுண்ட் ஸ்டூவர்ட்டுன்ட்டு. இந்த பங்களா பேர். இதான் பார்ட்ரு. சரி சரிங்க. பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த அந்த அங்கே ஒரு கல் மார்க் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதான் அது மார்க்கோட இது குறுப்பு. இந்த பாருங்க, இங்கே போட்டுக்கிறாங்க பாருங்க. இந்த பவுண்ட்ரி கேரளா தமிழ்நாடு. இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா. பாருங்கள் அந்த மார்க் கல் இருக்குது பாருங்கடா. ஓகே. முன்னாடி இருக்குது பாருங்க. இதெல்லாம் கேரளாங்க. இதெல்லாம் கேரளா. அவரோட சமாதி இருக்கிறதுங்க இதா கீழே இருக்குது பாருங்க. ஓ, அதுங்க. இது வந்து மார்க் கல்லுங்க. இப்போ பரம்பிக்குளம் சைடு தான் அவரோட இது இருக்குங்க சமாதி. தமிழ்நாடு பரம்பி கேரளா தனி பகுதி போட்டுக்கிறாங்க. ஓ, இப்போ தமிழ்நாட்டில் இந்த தேக்கு மரம் வச்சு உருவாக்குனது பூரா அவர் தான். அவர் தாங்க. அவர் பேருங்க? ஏகவுட். ஓகே ஓகேங்க. ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்து சரிங்க. காலையில் ஈவினிங் டைம் வாக்கிங் போகும்போது தேக்கு மரம் நட்டுனதுங்க அவர். ஓகே ஓகேங்க. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஆமாங்க. அவர் வச்ச மரம் முக்க வச்சு பகுதி காணையிலங்க. இதெல்லாம் காண மோச்சது இப்போ. ஓகே ஓகேங்க. மேலே பேர் போட்டு பாருங்க. மேலே பேர் போட்டு. ஓகே. இது அவர் பிறந்த டேட்டு, இறந்த டேட்டு இதெல்லாம் போட்டு. ஓகே. இந்த கல்லுக்கும் சென்டரில் தான் பகுதி தான் இருக்குது பாட். இந்த இது ஓஹோ, இது இப்படி தான் பவுண்ட்ரி போகுது. ஓகேங்க. கேரளா பவுண்ட்ரி. இந்த பக்கம் அந்த பக்கம் கேரளா. நேற்று இங்கே தான் நின்றுச்சுங்க எலிஃபெண்ட். இந்த இடத்துல தான் நின்றுச்சு. சரி சரிங்க. நாங்கள் அங்கேருந்து ரோட்டில் வீடியோ எடுத்தோம். சரி சரிங்க. அந்த வீடியோ எப்படி நின்றுச்சு? 7 உருப்படிங்களா? அது இந்த மாதிரி இடத்துல வந்து நின்றுச்சுன்னா சேஃப் இல்லைங்க. நம்ம வாட்டுக்கு பொறுமையாக அங்கே நின்று எடுக்கலாம். வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸுங்க. டஸ்கர் ஒன்று இருந்துச்சுங்க. டஸ்கர் எடுக்கலன்னா கை கிடைக்காது. வீடியோ கிடைக்கவே இல்லை. ஓ, மறைஞ்சிருச்சுங்களா? சூப்பராக இருக்குங்க பிளேஸ். ஃபுல்லாமே டீக்கு தாங்க. ஃபுல்லாமே டீக்கு தான். கேரளா செக் போஸ்ட் இங்கே தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. கீழே தான் இருக்குங்க. பரம்பிக்குளம் அந்த என்ட்ரிங்களா உள்ளே போகிறது? ஆமாம். ஓகே ஓகே. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தீங்கன்னா பரம்பிக்குளம் போயிருப்பீங்க. எனக்கு ரூட் தெரிலைங்க. நான் காலையில் கேட்டிருந்தேங்க, இந்த வழின்னு தான் சொன்னாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. சிறுத்தைலாம் இங்கே பார்த்துருக்கீங்களா? சிறுத்தை பார்த்துக்கிறோம்ண்ணா. நாங்கள் நிறைய டைம் பார்ப்போங்க. எங்களுக்கு இந்த மார்ச்சில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க சான்ச்சுவரி. அந்த டைம் ஃபீல்டு ஒர்க் விடுவாங்க. விடும்போது காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். காட்டுக்குள்ளேயும் போவேன். இந்த மாதிரி ரோட்டில் வரும்போது சில டைம் நிறைய இடத்துல பார்க்குறோம். இங்கே ஒரு பாறை இருக்குது, அங்கே வந்து படுத்துட்டு அப்படியே கத்தோம். ஓகே. அதே மாதிரி சிறுத்தை டைகர் நான் எப்படி பார்த்தேன்னா 2 டைகருங்க. ஒன்று வந்து அந்த சைடு மேட்டில் வந்து கத்திகிட்டே வந்துச்சு, கத்திட்டு இருந்துச்சு. இன்னொன்று வந்து அது பக்கத்தில் இருந்து கத்துனது ரூபா கத்திட்டு பக்கமே சவுண்ட் எனக்கு கேட்குது. இப்போ நான் ஒருத்தன் தான் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தாங்க. ஏன்னா இப்போ அந்த மெயின்டிங் ஒர்க்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே. அப்போ ஒரு 5:30க்கு என்னமா அந்த சவுண்டு கேட்குது. அப்போ சரி நான் ஒருத்தன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா
கத்திட்டு மேலே வந்து அந்த நீங்கள் நின்னீங்களா புளிய மரம் ஆமாம் ஆமாங்க. அந்த இடத்துல வந்து இப்படி வந்து என்னை எட்டி பார்த்து நான் மடனை ஓடி வந்து பென்சிங்கை போட்டு விட்டு இரத்தம் போட்டு விட்டேன். இல்லைன்னா வந்துடும் உள்ள. அப்புறம் அதை பார்த்து ஒரு 10 ட்ரிப் அங்கேயே பார்த்தீங்கன்னா வாக்கிங் மாதிரி கத்திட்டு நடந்து மறுபடியும் அந்த இன்னொன்று கத்துன பக்கம் சவுண்டு போட்டு போயிடுச்சு. ஓகே ஓகேங்க. ஓ இப்போ நம்ம ஆளை பார்த்துன்னா உள்ளே வந்தாலும் வந்துடுங்களா? உள்ளே வந்துருங்க, சிலதுக்கு உள்ளே வந்துடும். ஏன்னா நம்ம ஒத்தையாக தானே இருக்கிறோம், கூட்டம் இருந்தா இது பண்ணாது. ஒத்தையாக இருந்தால் அட்டாக் பண்ணாதான் பார்க்கும். ஓகே. எந்த அனிமலுமே. எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க? ஏதாச்சும் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் இருக்கானே? மறக்க முடியாத அனுபவம் ஒரே ஒரு டைம் இருக்குது, ஃபுல்லாக ஃபீல்டு போகும்போது. ஏன்னா நாங்கள் 6 பசங்க சேர்ந்து போனோம் ஃபீல்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம அம்பளி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து அந்த பக்கம் கொழும்பன் மலை ஒரு மலை இருக்குது. அந்த அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி எலிஃபண்ட் கேம்ப் போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே 5 பசங்க உள்ளே வந்துட்டு இருக்கிறோம். டைகர் பக்கமாக இருக்கு பார்த்துட்டான். ஏன்னா அந்த இடம் சின்ன ஒரு குழி மாதிரி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நடந்து இந்த மாதிரி இருக்குது, தேய்மானம் நல்ல இந்த மாதிரி இருக்குது. பிளைன் ரோடுங்க, அந்த இடத்துல பதிவு நல்லா இருக்குது. தேடி பார்த்தீங்க, அது இந்த மாதிரி தேய்மானம் இருக்குது. நடந்த பக்கமாக இருக்குது. அப்போ நான் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு டைகர் எங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சரின்னு பார்த்தா குட்டியோட இருந்துருக்குது. குட்டியோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்ட போனது பார்த்தீங்கன்னா எங்களை கண்டு வந்து அப்படியே புதற வாட்டிச்சு அப்படி மண்ணை தெறிக்குது பாருங்க. இவ்வளோ கிட்டே வச்சு பார்த்தோம் டைகரை. ஆனால் பக்கத்தில் ஒரு மரம் கிடந்துச்சு, மரத்தில் மேலே எல்லாமே ஏறிட்டான். அறுவாலை வச்சு மரத்தை பிடிச்சி தட்டி அப்புறம் அதை விரட்டி விட்டு அது போன வழியில் 2வது பின்னாடி போய் அப்புறம் வேறு பாதை ஒதுங்கி போனோம். அதுதான் எனக்கு இதில். ஓகேங்க. எவ்வளோ வருஷம் இருக்குங்க அது? அது இப்போ 1 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. சரி. ஓ, குட்டியோட இருந்தால் ரொம்ப டேஞ்சருங்க டைகர். ஏன்னா குட்டியை பிடிக்க போன்னு சொல்லி நம்மளை தாக்க முயற்சி பண்ணோம். ஓகேங்க. டைகர் ஃபேந்தர் வந்து மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் ஆளை தொடாதுங்க. ஆனால் இது குட்டியோட இருந்ததுனால நம்மளை தாக்க முயற்சி பண்ணுச்சு, அவ்வளோதான். மெத்தப்படி ஒன்றும் கிடையாது. பின்ன எலிஃபேண்டு, கரடி, காட்டு எருமை இதெல்லாம் வந்து ஆளை தாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னாம வந்து தாக்க முயற்சி என்ன வேணாலும் அடிச்சிருங்க, என்ன வேணாலும் இது பண்ணோம். அடிச்சு இழுத்து கரடியெல்லாம் அடிச்சு இழுத்துன்னா ஒரு 1/2 கிலோ கறி 1 கிலோ கறி பக்கத்தில் நமக்கு எடுத்துட்டு தான் விடுங்க. ஒரு அடிக்கு 1/2 கிலோ உருகிட்டு விட்டுருங்க. டைகர் அதே மாதிரி தான். சரிங்க. அதான் எனக்கு மறக்க முடியாத வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். இப்போ டைகர் அதிகமாகிடுச்சுங்க இங்கே. டைகர் இப்போ 22 டைகர் பக்கத்தில் இருக்குங்க. மொத்தமாக ஆனமலை டைகர் சரிங்க. ஆமாங்க. ஓகே. நேற்று எத்தனை மணிக்கு வந்துச்சிங்க? நான் பகலில் இப்போ விடிய காலம் ஒரு 9 வரைக்கும் 10 மணிக்கெல்லாம் இங்கே பார்த்தேன் நாங்கள். சரி. இப்போ இந்த சைட்லலாம் போகாதுங்களா நைட்டு ஒட்டி? போதும், இங்கே கிட்டே வருங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த வாதெல்லாம் யானை ஒடிச்சது தான். இங்கே வந்து இந்த புல்லெல்லாம் பிடுங்க. சரிங்க. பிடுங்கி சாப்பிடும். டைகர் வருதுன்னா ஒரு அளவுக்கு சவுண்டு கொடுக்கும். இப்போ டைகர் ஃபேந்தரே பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுக்கும். லெப்பர்ட், பிளாக் பேந்தர் இருக்கு, பார்த்துருக்கீங்க? கம்மியாக தான் இருக்கு, 3 4 தான் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இருக்குங்களா? இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்க்கலைங்க, பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு காடு அவரை டெய்லியாக ஒரு வாரத்தில் ஒரு டைம் பார்ப்பார் அவர். சரி. சேத்தன் காடுன்னு அவர் பார்த்துக்கிறாரு. இங்கே நம்ம இந்த பெஞ்சிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா மழை அதிகம் பெய்யும் போது வறண்டவுலே வந்து படுத்துருக்கோம் கரடி. நம்ம உள்ளே உட்காந்துருப்பான், படுத்து தூங்குவான், வெளியே அதை படுத்துருக்கோம் கரடி. காலையில் எழுந்துச்சு வந்து பார்த்தோம்னா இந்த செவத்து ஃபுல்லாக சேர் மண்ணை போட்டு தேய்ச்சி இந்த மண்ணை பூரா கொட்டிட்டு அப்போ பேண்டு வச்சுட்டு மண்டு வச்சுட்டு போயிடும். காலையில் வந்து பார்த்தோம்னா அப்போ கரடி வந்து படுத்துருக்குன்னு தெரியும். நம்ம உள்ளே இருப்பாங்க, அது வந்து வறண்டவில் படுக்கும். நல்லா மழை அடிச்சு ஊற்றும்போது அப்போ வேலை இந்த பென்சிங் இருக்காதுங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே இது போய் பென்சிங் போட்டாங்க. இந்த ஃபென்சிங் கிச்சனை வந்து 2-3 டைம் எலிஃபெண்ட் உடச்சிருச்சு இல்லைங்க. ஓகேங்க. இந்த அதுக்கப்புறம் கிச்சனை வந்து நம்ம இங்கே சமையலே பண்ணுறது இல்லை. வர்ற கெஸ்ட்டை வந்து தங்க வைக்கிறோம், அப்படியே கூப்பிட்டு போய் ஈவினிங் கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு திருப்பி கூப்பிட்டு இங்கே தான் வரணும், கேண்டீனை போய் சாப்பிட வச்சு. இப்போ இதை மெயின்டைன் பண்ணி இறத்து போட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த அட்டாச் பாத்ரூம் பண்ணதுனால சமையல் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்க. இது வந்து டைனிங்கு, 2 ரூம் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி ரூமுங்க. இதில் வந்து பெட்டு 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டுங்க, ஃபேனு, அப்புறம் கபோர்டு, சேரு, இப்போ லக்கேஜ் வைக்கிற மாதிரி சின்ன டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள். ரெஸ்ட்ரூம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனு, மிரரு, அப்புறம் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட்டுங்க. சுடுதண்ணி எல்லாம் வரும்னு நினைக்கிறேங்க. சோலார் ஹீட்டர் வச்சுருந்தாங்க வெளியே. பார்த்திங்கன்னா 2 விண்டோ வந்ததையும் ஒரு குளியல் போட்டாச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஹாட் வாட்டர் எல்லாமே வந்துச்சு. பாருங்கள் சவுண்டு எப்படி இருக்கு. இங்கே வந்து 2 கட்டடம் இருக்குங்க. இது வந்து நம்ம தங்குறது, பின்னால் இருக்கிறது சமைக்கிறவங்க இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. 4 டைம் அடி வாங்கிட்டாங்க இதில்.
நானே அடி வாங்கிட்டேன். ஓகே ஓகே. உயிருக்கு பாதிப்பு இல்லைங்க, ஆ அடிக்கும், நல்லா அடிக்கும், போட்டு அடிக்கும். நம்ம அடிச்சுன்னா பாத்தீங்கன்னா நமக்கே நிலத்துல அடிச்சு மேல எணிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அடிக்கும். அந்த சுருட்டை வெறியன் பாம்பு கடிச்சதா? ஆமாங்க. அந்த இது பஸ் ஸ்டாண்டு கிட்டயா? ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? யார் சொன்னாங்க? அவர்தான். அப்படியா? எங்கண்ணே எங்க கடிச்சுண்ணே உங்களுக்கு? இந்த இடத்துல, இந்த இடத்துல கடிச்சு. பெரிய பாம்புங்களா? ஒரு இவ்வளோ பெருசுங்க கடிச்சு. நான் நைட்டில் வந்து பையன் வந்து செக் போஸ்ட் கீழே செக் போஸ்ட் இருக்குல்லங்க, அங்கே போயிட்டு அப்படி சரி நைட் டைமு யானை வேறு சவுண்டு போட்டுருக்குது. நான் வீட்டில் இருந்தவன் வீட்டுக்காராம சொன்ன அப்படி பையன் தம்பி அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னு. அப்புறம் சரிண்டு அவனை சவுண்டு வச்சுட்டு நான் டார்ச்சும் எடுக்கலை, அவசரத்தில் செல்லும் எடுக்கலை. சரி போனால் பஸ் ஸ்டாப்பை கிட்ட சென்டரில் ரோட்லேயே கடந்திருக்குது, எனக்கு தெரியலைங்க. ஒரு இலையும் இருந்திருக்கு, அதுக்கு மேலே அது கடந்திருக்கு. போயிட்டு கால் வச்சா சுரியில் இருந்துச்சு. என்னடா அப்புறம் அதை விட்டுட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு இது என்னமோ கடிச்சிருக்குது, சரி திரும்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி வந்து பார்த்தா அது பாம்பு தான் படுத்துருக்குது. அப்புறம் நான் போய் டார்ச் வீட்டில் கொண்டு வந்து டார்ச் அடிக்கிறோம், அப்படியே அடிக்குது என்ன மறுபடியும். காலை அதுக்குள்ளெல்லாம் வீங்கலைங்க, பாம்பு கடிச்சு அதை பார்த்தா பாம்பு கடிச்சிருக்குது. அப்புறம் சரின்ட்டு அப்படியே போய் பையனை தொலைவிட்டு யாருக்கிட்டமே சொல்லலை. நான் என் சம்சாரத்தை குடிக்கிட்டே சொல்லலை, பதட்டம் ஆயிடுவாங்க எல்லாமே. நம்மளே இப்போ கடிச்சிச்சுன்னா பதட்டம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஜோலி அப்படின்ட்டு நான் யாருக்கிட்டமே சொல்லலை. அப்புறம் பையனை போய் சவுண்டு போட்டு அவனை வர வச்சு அப்புறம் கேண்டீனில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் தான் எல்லாருக்கிட்ட பொறுமையை சொன்னேன். நான் இந்த மாதிரி என்னை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமே சொல்லலை, என்னை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பதட்டம் படல, இருக்கிறவங்க எல்லாம் பதட்டம் படுறாங்க. எங்கள் வீட்டுக்காரமே பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வீப்பம் மேலே ஏறுது. சரி அப்புறம் பாரஸில் வண்டி கேட்டால் வண்டி இல்லை அது இல்லைன்னாங்க. அப்புறம் அந்த கேண்டீன் பையன் வந்து ஒரு வண்டி கொடுத்தான். அப்புறம் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தாமே பாரஸில் வண்டி வந்துடுச்சு, ஏன்னா உள்ளே போயிடுச்சுங்க எல்லாமே. அப்புறம் அவங்க வந்து இந்த ஓப்பன் டைப் வண்டி இம்பியா அதை கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸ் கேட்டான், ஆம்புலன்ஸ் வந்து 108 இங்கே இருக்கும் எப்போவுமே. அது வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா டிரைவர் இல்லை, நைட் டியூட்டி ஆளுகளும் இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நர்ஸுங்களும் இல்லை, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுறதும் கூட ஒரு நர்ஸ் இல்லை. அப்புறம் கீழே வேட்டைக்கிரம்பூர் போய் போகிறதுக்குள்ள வீப்பம் இவ்வளோக்கு வந்துருச்சு. காலில் வேட்டைக்கிரம்பு ஜிஹெச்சில் காமிச்சதுமே பார்த்தாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க, இதுக்கு நரம்பில் இது பண்ணி போட்டாங்க. அப்புறம் இங்கே முடியாதுங்க, நீங்கள் பொள்ளாச்சி ஜிஹெச் போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கே போனதுமே உங்களுக்கு வண்டி இது அப்படின்னா வண்டி எங்கள் பாரஸ் வண்டி இப்போ போயிருங்க, எங்களுக்கு வண்டி இல்லை அப்படின்னாமே. அப்புறம் அவங்க 108 கொடுத்தாங்க, 108 ஆம்புலன்ஸ் கொடுத்து இங்கே உங்களை போட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு டாக்டர் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து காலையில் தான் டாக்டர் வருவாங்க. அங்கே பொள்ளாச்சின்னா உங்களுக்கு ஐசியில் வச்சு டெய்லி செக்கப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சித்தைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு வந்து டாக்டர் செக்கப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அங்கே போயிருங்கன்ட்டு. அப்புறம் அங்கே போனதுமே 108 இதான்றதுக்குள்ளே 108 கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் படுக்க வச்சு இதெல்லாம் கரண்ட்டு செக்கப் பண்ணி அப்புறம் அந்த ஐசி வார்டு கொடுத்து இது பண்ணி விட்டாங்க. ஒரு வாரம் இருந்தாங்க ஐசியில். அப்புறம் அதுக்கு மேலே வேறு வார்டு மாற்றி கொடுத்தாங்க. வீப்பம் குறைய வேறு வார்டு மாற்றிக்குவாங்க. ஆனால் கீழே காலை தொங்க போட வேண்டானாங்க. இப்படியே நீட்டிட்டு 1 மாதம் இருந்து பாருங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறம் திரும்பி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த காலம் நீட்ட முடிய மாட்டேங்க, இந்த காலம் குறுக்குன வாக்கில் இருந்த மாதிரி. அப்புறம் சரின்னு வந்து சேர்ந்தாமே ஒரு நாள் லீவ் கேட்டால் லீவ் கொடுக்கல, நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் போங்க அப்படின்ட்டாங்க. இங்கே என்ன கெஸ்ட்டு வருது நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு சரி நம்ம வேலை நம்ம ஏன் பண்ணணும். நீங்கள் எப்படிண்ணே வருவீங்க இங்கெல்லாம் வரணும்? நடந்தே வரணும். அங்கேருந்து நடந்தா வருவோம், 2 பேருமே நடந்தா வருவான். கெஸ்ட்டு வந்தாச்சுன்னா இப்போ மளிகை ஜாமனா தண்ணி இதெல்லாம் இப்போ வாங்கியாச்சுன்னா வண்டி பிடிச்சி வாடகைக்கு வண்டி பிடிச்சி எங்கள் பசங்க வண்டி இருக்குது, 300 ரூபா வாடகை பிடிச்சி இங்கே வந்துடுவோம். இல்லைன்னா நாங்கள் நடந்தே வரணும். அதெல்லாம் தூக்கிக்கிட்டு நடந்து வந்து இங்கே வருவோம். அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் ஏதாவது உங்களை அனிமல்ஸ் ஏதாவது இந்த பாருங்க இதில் நேரம் இறங்குனா சாத்துக்கட்டு மாதிரி இது எங்களுக்கு. ஓ அப்படி? சரி கேரளா செக் போஸ்ட் போயிடுவோமா, அங்கேருந்து ரோட்லேயே நடந்துக்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த ரோடை பிடிச்சி ரோட்லேயே போயிடுவான் 2 பேர். ரோட்டில் இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் ரோட்லேயே நடந்துக்குவோம், ரோட்லேயே வந்துக்குவோம், நடந்து போய்க்குவோம், நடந்தா வந்துக்குவோம். ஆனால் போகும்போது எல்லாம் லாக் பண்ணி இடத்த போட்டு விட்டுருவோம். ரொம்ப விஷயங்க. ஆமாம், அதில் வந்து வித்வேஷம் இருக்குதுங்க. பாம்புலேயும் வித்வேஷம் இருக்குது. ஓகேங்க. வேற பாம்பு விஷம் அதிகம் உள்ளதும் இருக்குது, விஷம் கம்மி உள்ளதும் இருக்குது. ஓகேங்க. உங்களை கடிச்சது விஷம் அதிகம் உள்ளதுங்க? என்ன கடிச்சது வந்து ஒரு மாதிரி விஷம் உள்ளதுங்க. சரி. அதுவும் பாம்பு இவ்வளோ நடிக்காத இருந்துச்சுங்க, சின்னது. ஆனால் சுருட்டு போட்டு தான் கிடக்கும். ஆனால் பாதிச்சிருச்சுங்க. நான் அந்த காலை அடித்ததுமே பல்லு விழுந்ததுமே நான் மட்டனை காலை தூக்கிட்டு அந்த பக்கம் கட்டி வச்சிட்டேன். இல்லை நல்லா அடிச்சு போர்ட்ஸ் அடிச்சுருந்தா விஷம் அப்போதைக்கு சுட மேலே வந்திருக்கும். ஓகே. அதுவும் இல்லாமல் நம்ம பதட்டம் படக்கூடாது. ஓகே. என்ன இது கடிச்சாலும் அனிமல் பூச்சி அது இது கடிச்சாலுமே
பதட்டம் பட்டோம்னு வைங்க நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும். ஓகே. நான் அசால்ட்டாக இருந்துட்டேங்க. ம். நமக்கு வந்து பாம்பு கடிச்சா அப்படி அந்த பதட்டமே கிடையாது. ஓகே. இந்த தைரியம் அதுதாங்க. லெமன் டீங்க ஒரே ஒரு மாங்க. இல்லை 3 அண்ணா இருக்கு, 2 அண்ணா படுத்து இருக்கு பாருங்க. இந்த வாலாட்டுக்கு பாருங்க, இந்த போகுது பாருங்க. இங்கே திரும்பின மாதிரி போகுதுங்க, அந்த மேலே ஏறுதுங்க. அந்த சைடு எதுதான், இந்த சைடு எதுதான்? கொம்பு தெரியுதுங்க, பெரிய யானைங்க. ஆமா, அங்க இருக்கு ஒண்ணு. குட்டியா? குட்டி இருக்கு. அவங்க லைட் எடுத்துக்காங்க ஜெயித்தாப்பில் அவங்க தெரியாது. கருங்குரங்க நேராக இருக்கிற மரத்தை அணில் தான். மலபார் ஜெயின்ஸ் குரல் 2-3 இருக்க மாட்டிருக்குங்க. பெருசுங்க நல்லா. ஒன்று தானே இருக்கு. மலபார் ஜெயின்ஸ் குரல். அந்த இது மரத்தில் என்னமோ தாவி இருக்கு. ஏதோ இலை சவுண்டு கேட்குது. இலை ஏதோ நிறைய இருக்குங்க, 2-3 இந்த அணில். தாண்டுறது அப்படியே பாயுதுங்க இந்த அணில். ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு அப்படியே தாவுதுங்க. இந்த கருப்பு கலரில் இருக்குமில்லங்க அணில், வருங்க சும்மா பறக்குது. ஆமாம்மாங்க, பறக்குதுங்க. நல்லா இருட்டாயிடுச்சு. போகலாங்க, பின்னால் வச்சுக்கலாங்க. 6:30 மணிக்கே நல்லா இருட்டாயிடுச்சுங்க. பரவாயில்ல, ஸ்டைலாக விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பேர்டுங்க மிமிக்ரி பண்ணுங்களாமாங்க. பேர்டுங்க, ஏதோ ஒரு பேர்டு. சாம்பாடிஸ் நைட் டைமில் தான் பார்க்க முடியுங்க. பார்க்க முடியும், பகலில் பார்க்க முடியும். நைட்டில் தான் வேட்டையாடாங்க. இங்கே தெரியும், இங்கே ஆந்தை இல்லைங்க, இது நைட்டு பறவை மாதிரி கிங்ஃபிஷர் மாதிரி தெரியுதா? நைட்ஜார். இது அந்த சவுண்டு அங்கே கேட்டோம்லங்க. ஆமாங்க, அந்த சவுண்டு இதுதான் போடும். இந்த பேர்டு தானுங்களா? அந்த கீழே பாருங்க, கீழே அந்த கட்டை கீழே பாருங்களேன். அந்த உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, தெரியும் லைட்டா. என்ன பரவாயில்ல, தெரியுதா? தெரியுது. அந்த உட்காந்துருக்கு பாருங்க. நம்ம டாப் ஸ்லிப் ஆஃபீஸ் வரைக்கும் வந்தேங்க, தண்ணி பிடிக்கிறதுக்கு வேண்டி. அப்படியே டீ சாப்பிட்டு போகலான்ட்டுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. நேற்று வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கேன்டீன். எப்போங்க? மவுண்ட் ஸ்டூவர்ட்ல நேற்று யானை நினைச்சுங்க. அம்பளி வழியாக வந்தாங்களாமாங்க. ஓகே. ஆமாங்க, இப்போங்களா? ஓகே. ஓகே. நாங்கள் அந்த வழியாக தான் வந்தேங்க. வாசம் அடிக்குதுன்னு சொன்னேங்க. அந்த டஸ்கராக தான் இருக்கும். மங்கிங்களா? என்ன தெரியுது, கண்ணு மட்டும் வருது. கீழே இருக்குங்க, வரவே வந்தா கீழே வச்சுட்டு மேலே போனாங்க. அதை எட்டி பார்க்குறது அது மாமியா அன்னைக்கு மேலே 10 பேர் 20 பேர் தங்குறது. இப்போ இந்த பைசன் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பைசன் வருங்களா? கார்ஸ் இந்த பக்கங்க
இந்த கிரவுண்டில் வந்து படுக்க எப்பவுமே காட்டுறேன். காட்டெருமைங்க. அதனால தான் அதுக்கு நேராக இருக்கிற சூட்டுக்கு வந்து பைசன் ஹவுஸ். இது டார்மெட்ரி. சின்ன செக் டேம் மாதிரிங்க அந்த ஓடையில் கட்டியிருக்காங்க. இல்லைங்க குச்சி சவுண்ட் உடைக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக வருது. கண்டினியூஸாக வருது. இதாங்க பரம்பிக்குளம் செக் போஸ்ட். இப்படி திருப்பிக்கலாங்க. இந்த நிற்கிது பாருங்க. அப்படியே வண்டியை ரிவர்ஸ் விட்டு திருப்பிக்கிங்க மேடம். திருப்பிக்கிட்டிங்களா? வந்தால் போய்க்கலாங்க. வருது. நீங்கள் இது பண்ண ரெடியாக இல்லை பின்னாடி வாங்க. வர்ற மாதிரிலாம் போய்க்கலாம். போதுங்க ரொம்ப போதும். நான் டார்ச் பிடிக்கட்டா? கரெக்டாக எடுங்க. டச் பண்ணிக்கோங்க. கூட்டமாக இருக்க மாட்டேங்க. அதுக்குதான் திருப்பி நின்றுட்டோம்னா நம்ம அப்படியே சல்லுன்னு போயிடலாம். ஓகே போகலாங்களா? யானை பாருங்க எங்கே நின்று இருக்குதுன்னு. செக் போஸ்ட்டுக்கு அது கார்டு வந்துருச்சாட்டு இருக்குங்க. இப்போ ஆள் கிளம்புனதே அது செக் போஸ்ட் ஸ்டாஃபாக வந்துடுது. வாசம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வழியாக தான் போய் அங்கே ஏறி இருக்க மாட்டிருக்கேன். இன்னும் மீறிங்க. ஷிவ் கையில் வை ஷிவ் போங்க. ஏன்னா அது மேட்டில் நிற்க நம்ம இறக்கத்தில் நிற்கிறோம். அப்படியே சோங்குச்சுன்னு வைங்க வண்டிக்கிட்ட வந்துடும். ஓகே ஓகேங்க. இந்த அடிக்குது பாருங்க. ரேஸ் பண்ணுங்க, வண்டியை ரேஸ் பண்ணுங்கன்னா வருது. வண்டி ஆன் பண்ணுங்க. சீக்கிரம் அண்ணா ஆன் பண்ணுங்க. வருதுண்ணா. என்னாச்சு? ஸ்டார்ட். போங்கப்பா. இருங்க அப்படியே நிற்கிறேன். இல்லைங்க பின்னால் போகுது. ஒன்று கிடைக்காது. மூவ் ஆகி போட்டீங்களா? ஓகே. ஆமாங்க திடீர்னு வந்து இந்த இடத்துல இன்னைக்கு வளர்ச்சி வண்டியை திருப்பிட்டு திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பாடு கொஞ்சம் பின்னாடி வாங்க. போயிடுச்சா? உடச்சி போட்டு போயிருக்க மாட்டிருக்குங்க. இல்லையா? இப்படி வருது பார்த்தீங்களா? இங்கே இருக்காங்க. போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்படி திருப்பி எடுத்தாங்க. அப்படியே பார்த்து அப்படியே இதான் கூட்டமாக இங்கேருந்து தான் போயிருக்க மாட்டிருக்கு. அப்பா அங்க டிரான்ஸ்பா. அங்கே அடிங்க. அந்த பக்கம் போகுதுங்க எல்லாம். போயிடுச்சுங்க. உங்களுக்கு பதட்டமாயிடுச்சோ? பதட்டம் இல்லைங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சுங்க. அந்த
பார்த்ததுக்கு பார்த்தது அப்படியே நின்றுச்சுங்க. அப்படியே பார்த்ததுங்க. இல்லை அவன் நம்மளும் நின்னுன்றதுனால அதுவும் யோசிக்குது. நம்மளுக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு. 5 பேத்துக்குமே ஒருத்தவங்களுக்கு சரியில்லாட்டிய சிக்கல் தானே. ஆனா எடுக்கலையோ? எடுத்துட்டேங்க. நான் பயப்படலைங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த மாதிரி ஏரியாவில் ரிஸ்க் தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு வந்த திரும்ப ரோட்டில் நின்றுருந்துச்சுன்னா அங்கிட்டும் போக முடியாது. எங்கே நிற்போம்? ரெண்டாவது திரும்பி அங்கே போனால் அந்த ஆணை கட்ட மாட்டுவான். ஆமாம், அந்த பள்ளத்தில் இறங்கி சொல்லுங்க. எப்படி இது சவுண்டு போடுச்சுன்னா அது வந்துடுங்க. கல்லு 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 இந்த டஸ்கர் அப்புறம் வந்து சேர்ந்துடும். டஸ்கர் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிட்ட வச்சு பார்த்தாங்க. டஸ்கரு ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி நம்ம இந்த ரோட்டில் பார்த்தோம்ல. ஆமாம்மா, அது டஸ்கருங்க. டஸ்கர்கிட்ட மாட்டினா தான் சிரமங்க. ஓட்ட போட்டு வண்டியை என்ன டென்ஷனில் இருக்குன்னு தெரியாது. அது ஓட்ட போட்டு விட்ருங்க லைட்டாக மட்டும். குத்திரங்க. அது டஸ்கர்னா குத்திரும். குத்தி ஓட்டையை போட்டு விட்டுருவாங்க. யானை மாதிரி தெரிஞ்சு. ஆமாங்க, யானை மாதிரி தெரிஞ்சதுங்க இந்த இடம். இருக்குங்க. 2-3 குரூப் நடக்குது. செக் பண்ணிக்கோங்க டர்னு. ஆஃப் பண்ணணுமா? ஃபோன் அடிக்கு. இது தொட முடியாது. தொட முடியாது, தொட முடியாது. இன்னிட்டு இடுக்குவா நீங்கள் போய்க்கலாம். அது மறைக்குதுங்க கண்ணாடி. ஷிவ் வந்துட்டேங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, பார்த்துங்க. ரவுண்டாக அழகாக கட்டி வச்சுருக்கேங்க. காய போட்டிருக்காங்க அந்த துணிக்கு மேலே. சிலந்தி இருக்குங்க. லைட் அடிங்க. எடுத்து கொடுத்துட்டாருங்க. மின்னுது, லைட் எரியுது வருங்க இங்கே இண்டிகேஷன். இந்த இது கீழ் சைடு டயர் சவுண்டுங்களா? டயர் சவுண்டு. இப்போ எத்தனை மணி இருக்குங்க? நம்ம போனது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கட்டேன். ஓகே. போனது 6:45. அதுங்க 7 மணி போல் டயர் சவுண்ட் போட்டிருக்கீங்க. மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குல்லங்க. புளி வருத்த மாடா? நான் பார்க்குறியா படுத்துங்கிறியா? நம்ம பாட்டு உட்காந்துருது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காட்டி என்ன பண்ணுறது? இது என்ன சவுண்ட் கிடைச்சு அந்த சைடு ரைட் சைடில்? என்ன சவுண்டு? இதோ உடைக்கிற மாதிரி. என்ன பண்ணோம்? மரத்தை உடைக்கிற மாதிரி. யானையா? யானை தாங்க. உடைக்கிறது, கொம்பு உடைக்கிறது கேட்கலையா? எலிஃபண்ட்டுங்க. இதுக்கு தான் அமைதியாக இருக்கணும்ட்டு. யானை இருக்குதுங்க இந்த சைடு. சவுண்டு கெட்டே இருக்குது, உடைக்கிற சவுண்ட். எலிஃபென்ட் சவுண்ட் தானுங்க. எலிஃபென்ட் சவுண்டுங்க. ஃபஸ்ட் டைமாக நைட்டில் வந்து மவுண்ட் ஸ்டூவர்ட் ரெஸ்ட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணுறேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40 அரௌண்டுங்க. ஸோ எலிஃபென்ட் சவுண்டு கேட்குது. மரம் உடைக்கிற சவுண்டு, எலிஃபெண்ட்டோட சவுண்ட் எல்லாமே கேட்டுச்சு. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு போட மாட்டேங்குதுங்க. எப்போல்லாம் சவுண்ட் போடுதோ அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். வந்தால் தெரிஞ்சுருங்க. பக்கத்தில் வந்தால் ரைட் சைடு இல்லைங்க. பரம்பிக்குளம் சைடு. அதுதான் அந்த யானைங்க வந்துச்சு இல்லைங்க. ஆமாங்க, அதாங்க உடைக்கும். மூங்கி தூர அது இந்த வழி ஏறுங்களா மறுபடியும்? வருங்க. அந்த அளவு வரலாம்.
ஓகே ஓகேங்க. நைட் டியூட்டி வந்து எலிஃபென்ட் பார்த்துக்குதுங்க பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டில். ஒருத்தர் வர முடியாதுங்க, காரை கூடி விடுறதில்ல. வண்டி நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுச்சு போட்டு வரட்டுங்க. அங்கே தான் செக் போஸ்ட் இருக்கிறா. ஓகே ஓகேங்க. ஃபுல் மிஸ்ட்டுங்க பாருங்க. வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30. குட் மார்னிங்க. டைம் 4:30. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. காலைல 5 o'clockங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக. நைட்டு எலிஃபென்ட் சவுண்ட் கிட்டே இருந்ததுங்க. ஏதாவது இருக்குதாலும் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றையும் காணோம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க மிஸ்ட்டுக்கு. மரம் சுற்றியும் பெரிய பெரிய மரங்க. பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, பட் மழை பெய்யல, மிஸ்ட்டு தான் ஃபுல்லாக. இது வந்து டாப் ஸ்லிப் சைடுங்க. பாருங்க இங்கே வெளிச்சம் வந்துருச்சு. இது வந்து பரம்பிக்குளம் சைடு. இன்னும் இருட்டாகவே இருக்குங்க. அப்படியே மிஸ்ட்டு நம்மளை அப்படியே டச் பண்ணிட்டு போகுதுங்க. அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள் மிஸ்ட்டு. நைட்டு ஒரு 1 மணிலேருந்து இப்போ வரைக்கும் மிஸ்ட்டு குறையவே இல்லைங்க. இங்கே நம்ம ஸ்டே பண்ணோம்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம். ஸோ பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட் சைடு நம்மளால் வியூ பார்க்க முடியும். இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா டாப் ஸ்லிப்புங்க. காலையில் சன்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த சைடு குயிக்காக கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு. கொஞ்சம் மிஸ்டியாக இருந்தது. ஸோ கிளியராக நம்மளால் அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்க முடியல, பட்டு வெளிச்சம் இங்கே நல்லாவே வந்துருச்சுங்க. ஆனால் இந்த சைடு இருட்டாகவே தாங்க இருந்துச்சு. இன்னுமே பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஆனமலை டைகர் ரிசர்வ் ஸ்டேயில் அம்பல் இல்லம்க்கு அடுத்தபடியே இந்த ஸ்டேவை நம்ம சொல்லலாம். அம்பல் இல்லம் பெஸ்ட்டுங்க. ஏன்னா ரொம்பவுமே சேஃபு. நம்ம மாடியில் உட்காந்துட்டு அனிமல் சைட்டிங் வந்து அட்லீஸ்ட்டு சாம்பாடிஸு ஸ்பாட்டடிஸ் எல்லாம் பார்க்க முடியும். கார்ஸ் வந்து ஓரளவுக்கு சான்ஸ் அதிகம். எப்போவுமே ஒரு 90% பார்த்துடலாம். அது போக ஸ்லாத் பியரு டைகர் எல்லாமே அங்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். லெப்பர்டெல்லாம் மங்கீஸுங்க. நீல்கிரி லங்கூஸ். நேற்று இதே இடத்துல மலபார் ஜெயின்ஸ் குரல் இருந்தது, இன்றைக்கி நீல்கிரி லங்கூர். எவ்வளோ பெரிய டெயில் பாருங்கள். அங்கேருந்து சரசரன்னு இங்கே வந்துடுச்சு. இடம் எப்படி இருக்குங்க? எப்படி இருந்தது? தூக்கம்லாம் பயங்கரமாக இருந்தது. ஃபென்ஸ் போட்டிருக்காங்க சுற்றியும். நம்ம உள்ளே இருந்துட்டு அனிமல்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்தால் பார்க்க முடியும். அதுவும் நைட் டைமில் ரொம்ப மிஸ்டியாக இருந்ததுங்க இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனமலை டைகர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லங்கூரும் பார்க்க முடியும்,
இந்த நீலகிரி லங்கூஸும் பார்க்க முடியும். ஏன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் பார்த்திங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு, சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்குங்க. இங்கே வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்டு கூட கனெக்ட் ஆகிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நீலகிரி லங்கூஸ் இருக்கும். இதே வந்து சின்னார் வைல்ட் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நார்மல் லங்கூர்ஸ் வந்து பார்க்க முடியும். இங்கேயும் பார்த்திங்கன்னா கேர்டேக்கரு குக் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம கீழேருந்து ஸ்டேக்கு வரும்போதே சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி சமைச்சு கொடுத்துறாங்க. நேற்று லஞ்சு டின்னர் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்தது உண்மையிலேயே. வரும்போது அவங்ககிட்ட அப்டேட் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க எல்லாமே. நம்ம எதுவுமே சொல்லாமல் வந்தோம்னா அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவங்க இங்கே இருக்கிறத வச்சு சமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரில. டேஸ்ட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிற ரூட்டு தான் கொஞ்சம் ரிஸ்க்குங்க. கொஞ்சம் வீல் பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான காரில் வந்துட்டிங்கன்னா நம்ம வரக்கு கொஞ்சம் சிரமப்பட தேவையில்லை. இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் எல்லா வெஹிக்கிளும் வர முடியுங்க. கொஞ்சம் சேஃபாக வரணும். காரை வந்து நல்லா கண்டிஷனாக கொண்டு வந்துக்குங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பேட்டரி ப்ராப்ளமெல்லாம் இருந்ததுன்னா நேற்று கூடி நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. எலிஃபண்ட்டை சடனாக நம்ம பார்த்துட்டு டக்குன்னு வந்து வண்டியை கிளச் விட்டுட்டோம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறக்குள்ளார எலிஃபண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தது. ஆனால் ஒரு 2 டைம் நம்மளால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. பேட்டரி ஃபெயிலியருங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் 3வது டைம் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. நம்ம மூவ் ஆகி வந்துட்டோம். ஸோ வண்டி வந்து நல்ல கண்டிஷனாக வந்துக்குங்க. இங்கே என்ன ட்ராபேக்னால் பார்த்தீங்கன்னா இங்கே இபி லைன் கிடையாது, சோலார் தான். ஒரு 1 o'clock மேலே வந்து பவர் சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. அது ஒன்று தான் ப்ராப்ளங்க. பட் பவர் இல்லைனாலும் நம்ம கிளைமேட் செம்மையாக இருக்குது. பூச்சி தொல்லையோ கொசுவோ எதுவுமே பிரச்சனை இல்லை. நீட்டாக இருந்ததுங்க. லைட்டிங் மட்டும் இருக்காது. அப்புறம் காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்க. எலிஃபண்ட் சவுண்ட் கேட்டுச்சு நைட்டு. ஸோ அதாவது பார்க்க முடியுமான்னு அப்படியே ஒரு வாக்கு வந்தோம். எதுவும் இல்லைங்க. இங்கே நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு ஜியோலாம் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. பிஎஸ்என்எல் மட்டும் நமக்கு கிடைக்கிது. நெட்டெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. அந்தளவுக்கு ஸ்பீடாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குங்க. இது சமைக்கிறவங்க, இது சமையல் பண்ணுற இடங்க. அவங்க ஸ்டே பண்ணுறது அவ்வளோதாங்க. காட்டில் டைகர் எலிஃபண்ட் ரொம்பவுமே பங்கு வகிக்குதுங்க. யானைகள் வந்து காடை செழிப்பாக இருக்கிறதுக்கு இருக்குது. டைகர் வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸை வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சேஃப்டியும் கூடிங்க. யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் காட்டுக்குள்ளார ஈஸியாக போயிட மாட்டாங்க டைகர் இருந்துச்சுன்னா. நம்ம ஃப்ரெண்டோட அப்பாங்க இவருக்கு வந்து வைல்ட் லைஃப்னால் ரொம்ப பிடிக்கும். காட்டுக்குள்ளார தங்குறத ரொம்ப விரும்புகிறாரு நம்மளை மாதிரிங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்போம். 2 நாளாக இவரோட தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க நேற்று ஸ்டே பண்ண பிளேஸு, இந்த பிளேஸு? நேற்று ஸ்டே பண்ணது சுமாராக இருந்தது. இன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அம்பளி இல்லம் இதையும் கம்பேர் பண்ணால் நீங்கள் எதுவுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்குங்க. 2லேயுமே விலங்குகளை பார்க்கலாம். எப்படியாவது ஒரு சைடில் வேறு இடத்துல அப்படி பார்க்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க? ரொம்ப பிடிச்சி. அதே மாதிரி இங்கே ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு பூரா ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்க. நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. டீ எல்லாம் சூப்பராக இருக்குது. சரிங்க. ஒருவேளை இந்த மழை தண்ணினால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ தெரியல. சரிங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சரிங்க. ரொம்ப சப்மிசிவாக இருக்கிறாங்க. சரிங்க. கைண்ட்னஸாக இருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரியே எல்லாமே கரெக்டுங்க. ஏன்னா நம்மளும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். ஒர்த்துங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. அது வந்து வெயிலாக இருக்குது. இந்த வெயிலும் மிஸ்ட்டும் கலக்கிற இடம் பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே நிழலும் வெயிலும் கலந்து இங்கே வந்து வெயில், இங்கே நல்லா வெயில் அடிக்குதுங்க சொல்லுன்னு. ஃபாரஸ்ட் எப்படி மாறுது பாருங்கள். அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் நல்லா சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. இந்த பக்கம் ஃபுல்லாக வெயில். அது வந்து பரம்பிக்குளம் கூட சேர்ந்தது அப்படியே. இது டாப் ஸ்லிப் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வழியாக எல்லாமே டைகர் எல்லாமே வந்திருக்குங்க. பட்டு எப்போ வரும் எப்படி வரும்னுலாம் நமக்கு தெரியாது. பட் வர ஏரியா தான் இதெல்லாம். இந்த இடத்துக்கு வரணுன்னு நீங்கள் கேர்டேக்கர்கிட்ட கேட்டுட்டு வாங்க. சொல்லாமல் வந்துடாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா, அனிமல் மூவ்மெண்ட் ஏரியா. எலிஃபெண்ட்லாம் இங்கே வர ஏரியா. டைகர் எல்லாமே இந்த வழியாக வரும். ஸோ அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க சவுண்டை வச்சு சொல்லிடுவாங்க இங்கே ஏதாவது அனிமல் இருக்கா இல்லையான்ட்டு.
சேஃபாக இருந்தால் மட்டும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தா ஷேர் பண்ணுறேன், இல்லைன்னா இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.